இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலை பார்த்தா நமக்கு கொஞ்சம் லைட்டாக பாண்டியனை பார்த்தாலும் பாவமாக தான் இருந்துச்சு. அநியாயத்துக்கு மனுஷன் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நடுவில் எல்லாரும் பாண்டியனை ஒரு மோசமான ஒரு ஆளாக காமிக்கும் போது எப்படி இப்படி ஒரு அப்பா இருக்க முடியும், இவர் தான் வில்லனே இந்த கதைக்கு, அவரை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்காங்க. அதுவும் கதிரை அடித்த போதாகட்டும், இல்லை அவர் மாற்றி ஏதாச்சும் ரூல்ஸ் போட்ட போதாகட்டும், இல்லை எதையாவது வாங்கிட்டு குடிச்சிட்டு இதை தான் சாப்பிடணும், நீங்கள் இதை சாப்பிட மாட்டியா என்னடா அப்படிங்கிற மாதிரி பேசுறது, இது பண்ணுறதுன்னு பல விஷயங்கள் குட்டி குட்டியாக பண்ணும் போதெல்லாம் எல்லாருமே கோவப்பட்டு இருந்தாங்க. இதே மாதிரி கிளம்பி இங்கேருந்து அந்த கொடைக்கானல் போயிட்டு கொடைக்கானல் அவர் நடந்துக்கிட்டது ரொம்ப ஓவர் சிக்கனமாக நடந்துக்கிட்டு மற்றவங்கள பற்றி அதை பற்றி யோசிக்காமல் இருந்தது, காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் பேசுகிறதெல்லாம் பண்ணிருந்தார். ஆனால் இன்றைக்கி உண்மையிலே உடஞ்சி போய் ஒருத்தன் இப்படி பண்ணிட்டு போனான், சரி ஓகே ஒருத்தன் தான் இப்படி பண்ணான்னு பார்த்தா அடுத்தவனும் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இன்னொரு பொண்ணை கூட்டு வந்துட்டான். பொண்ணை கூட்டுனது மட்டும் இல்லாமல் எதிரி வீட்டு பொண்ணை கூட்டு வந்துட்டு பணத்தை நகையை வேற தூக்கிட்டு போயிட்டாங்கிறாங்க. என்னால் நம்பவே முடியல அவன் தான் அதை பண்ணானான்ட்டு. என் மேலே உயிரே வச்சிருப்பான், என்ன தானே கோவப்பட்டான்னு சண்டை போட்டுருந்தாலும் அவன் எனக்கு ஒன்றுனா நிற்பான்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியாக அவனால் இவ்வளோ பெரிய அவமானமும் அசிங்கமும் எனக்கு வந்துருச்சுங்கிறதான் என்னால் தாங்க முடியலங்கிறார். ஸோ இப்போ பாண்டியனுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு மேஜர் விஷயம் அதில் என்ன அப்படின்னா, கதிர் ராஜியை கல்யாணம் பண்ணுறது, வேறு யாரையும் கல்யாணம் பண்ணுறது கூட செந்தில் நம்போது கூட செந்தில் மீனாவை கூட்டம் கூட இவ்வளோலாம் ஒரு வருத்தப்படல. இத்தனைக்கும் ஜனார்த்தனன் வீட்டுக்கு ஜனார்த்தனில் ஒரு பேரே வேற இல்லை, வீடு பூந்து மிரட்டிட்டு போனதுக்கு போது கூட ஒரு இவ்வளோ தூரம் வருத்தப்படல. ஆனால் இப்போ எதிர்த்த வீட்டில் நம்மளோட பரம எதிரி நினச்ச ஒருத்தனோட பொண்ணை கூட்டு வந்தது ஒரு அவமானமாக இருக்கு அவருக்கு. இன்னொன்று பணத்தையும் நகைந்து தூக்கிட்டு போனது. நம்ம வெளில வந்தபோது கூட கோமதியோடு நம்ம வெளில வந்தபோது கூட 10 பைசா பணம் வேணான்ட்டு எந்த அளவுக்குன்னா, நான் முன்னாடியே சேலையும் செருப்பி வாங்கி கொடுத்து இதை போட்டு என் கூட வா, நீ யார் கூடயும் உங்கள் வீட்டு காசு எனக்கு வேணாம், நான் உன்னை வச்சு காப்பாற்றுறேன்னு கூப்பிட்டு சின்னதாக ஒரு கடையில் வேலை பார்த்து கடைசியில் இவ்வளோ பெருசுக்கு அவரும் ஒரு ஆளாகி தனியாக ஒரு வீடு கட்டுற அளவுக்கு வந்திருக்காரு. வீடு கட்டி பிள்ளைங்களை படிக்க வச்சு என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. அவரோட சக்திக்கு மீறி எல்லாத்தையும் எஃபர்ட் போட்டு அவரோட கடின உழைப்பால் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது திருட்டு பழி வந்துருச்சு அப்படிங்கிறத அவரால் தாங்கிக்கவே முடியல. இப்போ இந்த ரெண்டு விவகாரத்துக்கும் சேர்த்து வச்சு இப்போ ஒரு விஷயத்தாச்சும் இப்போ பண்ணணும் அப்படின்னா இந்த கண்ணன் அப்படிங்கிற கேரக்டரை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த கண்ணன் பணத்தை தூக்கிட்டு போயிட்டார். இப்போ திருப்பி இந்த கண்ணனை கூட்டு இவர் தான் காதலிச்சார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கண்ணன் தூக்கிட்டு போகிற நகையும் பணத்தையும் எப்படியாச்சும் பிடிச்சி திருப்பி ரெக்கவர் பண்ணலாம். அவர் அதை இப்போ கொஞ்சோண்டு விற்று செலவழிச்சிருந்தாலும் மிச்சத்தையாச்சும் ரெக்கவர் பண்ணலாம். அந்த வேலையில் தான் இப்போ அடுத்து கதிர் இறங்கணும். கதிர் இறங்குறதுக்கு கதிருக்கு துணையாக அங்கே வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அது தெரிய வரணும் விஷயம். வீட்டில் இருக்க அண்ணன்களுக்கு மட்டுமாச்சும் விஷயத்தை யாராவது சொல்லணும். அதை கதிர் சொல்ல மாட்டார் கண்டிப்பாக, ஏன்னா அவன் சத்தியம் பண்ணியிருக்காரு. அப்போ மீனா கொஞ்சம் சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே சமாளிக்க முடியலன்ட்டு செந்தில்கிட்ட உண்மையை சொல்ல, இந்த கண்ணை செஞ்ச காரியம் தான் அது. அப்போ அப்பாவுக்கு எது ரொம்ப வருத்தமாக இருக்குது, நம்ம குடும்பத்துக்கே இது அசிங்கமாக இருக்குது, கண்டிப்பாக கிண்டல் பண்ணுவாங்க. அந்த முத்துவேலு சக்தியாரும் வெளில போனாலும் எங்கள் வீட்டு பணத்தை தூக்கிட்டு என்னடா கோழிக்கறியா எங்கள் வீட்டு காசா அப்படிங்கிற மாதிரி 4 வார்த்தை ஒவ்வொரு விஷயத்துக்கு நோண்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, குமரவேல் உட்பட. அதனால அந்த கண்ணனை பிடிச்சி அந்த காசெல்லாம் எடுத்து அவங்க அப்பாட்ட கொடுத்து, அப்பா இதான் அந்த காசு நகையும் திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகையெல்லாம் திருப்பி வந்துருச்சு அப்படின்னு மூஞ்சில விட்டு விஷயத்த பண்ணால் இவங்களுக்கான ஒரு கௌரவமாச்சு இப்போதைக்கு ஏறும். ப்ளஸ் அதே சமயத்தில் பிடிச்சிருந்துச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்கிறது வேற, பணத்தை தூக்கிட்டு கூட சேர்ந்து வச்சுட்டாங்கிறது வேற. இந்த எல்லா பழியும் இவங்க மேலே போட்டது யார், இதெல்லாம் காரணம் யார் அப்படின்னா கோமதி. ஆனால் கோமதி இந்த சீன்லேயே வரல, இன்றைக்கி எபிசோடெலாம் காணவே காணோம். ஏன்னா அவங்க பேசாமல் ஒரு ஆக்டிங்கை போட்டுட்ருக்காங்க, அப்படியே நமக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி. கணவரை போய் தனியாக அங்கே விட்டாங்க, கணவர் அங்கே தனியாக அழுதுட்டு இருக்காரு, இவர் இவங்க தனியாக ரூம்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்க கதையில் கொஞ்சமாக உண்மைகள் தெரிய வருது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் கண்டிப்பாக கதிருக்கு ராஜி மேலே துளி அளவு கூட ஃபீலிங் இல்லை. முன்னாடியாச்சும் அவங்க பொண்ணு அழகாக இருக்குன்னு நினச்சிருந்தா கூட அந்த அளவுக்கு கூட அது கூட இப்போ மறந்துருக்கும் அவருக்கு அந்த அளவுக்கு கோபமும் வெறுப்பும் தான் இருக்குது. அவங்களுடைய பேர் காட்சிகள் இதுக்கப்புறம் வர ஆரம்பிக்கும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எரிச்சப்படுறது, கோவப்படுறது, ஏன் தான் ஒன்று என் தலையில் விழுந்தியோ, என்னோட தலையில் விழுந்த பெரிய பாரம் சுமையே நீ தான், என் வாழ்க்கையே உன்னால் தான் அழிஞ்சிச்சு, நீ ஓடி போனதால் நான் அழிஞ்சின்னு சொல்லிட்டு வார்த்தையிலே ஒரு குத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த விவகாரமும் ஒரு பக்கம் நடக்க போகுது. ஸோ இப்போ இந்த மாதிரி பல திருப்பங்கள் நடக்க போகுது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு முதல்ல உண்மை தெரிய போகுது, கதிர், ராஜி, மீனா, கோமதி தவிர யார் கண்டுபிடிக்க போகிறா, அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் கதையோட அடுத்த ஹைலைட்டாக இருக்க போகுது. ஸோ எப்படி ஒரு 3-4 மாதம் கழிச்சு தான் எல்லாத்துக்கும் எல்லா உண்மையும் தெரிய வரும். அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் இந்த சீரியல் இப்போ எப்படி போகுதுங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலை பார்த்தா நமக்கு கொஞ்சம் லைட்டாக பாண்டியன்